கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என் வாழ்க்கையில் இருந்த ஒரு பழக்கத்தை தான். நான் கிறிஸ்துவுக்குள் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அது என்னென்னா, அதாவது நீதிமொழிகள்ங்கிற புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்குது. நமக்கு மாதம் 30 அல்லது 31 யூஸ்வலாக வரும். ஸோ 1ஆம் தேதினா அந்த 1வது அதிகாரம், 2ஆம் தேதினா 2வது அதிகாரம், 3ஆம் தேதினா 3வது அதிகாரம், அப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் அந்தந்த டேட்டில் நான் வாசிக்க தவறாமல் அதை இருந்தேன். பல வருடங்கள் அதை நான் பண்ணேன். எல்லா நாளும் சரியாக பண்ணனா அப்படின்னா சில நாட்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அது முக்கியம் இல்லை. அந்த பழக்கத்தை நான் விடவே இல்லை. ஸோ நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்தேன்னா, ஒரு கடவுளை பற்றிய ஒரு அறிவு இல்லாதவனா, ஞானம் இல்லாதவனா, உண்மையிலே ஒரு மூடனாக இருந்தேன். வாய் பேச நல்ல வார்த்தைகள், நவமான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் பேச தெரியாதவனாக இருந்தேன். இச்சை அடக்கம் இல்லாதவனாக இருந்தேன். எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி சேமிக்கணும், இதை பற்றிய அறிவு இல்லாதவனாக இருந்தேன். குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கணும்னு என் மனசில் கோல் செட் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட அறிவு எனக்கு சுத்தமாக கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத நான் நீதிமொழிகளை வாசிக்கிறதின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். ஐ நோ நத்திங். ஸோ அது எனக்கு மிகப்பெரிய பாடம். அதனால் நான் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நான் சஜஷன் பண்ணுறேன், நீதிமொழிகள் வாசிங்க. அது ஒரு பழைய உடன்படிக்கையில், அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எழுதினாலும் அது புதிய உடன்படிக்கைக்குரிய வார்த்தைகளையும் அதனுடைய சாராம்சத்தையும் கொண்ட ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதிகமான தாழ்மை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அதற்கு முன்பாகவே நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகம். ஒரு நாள் அதிகபட்சம் போனால் உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்தை ஒவ்வொரு நாளும் அந்த நீதிமொழிகளை செலவிட்டு பாருங்கள். கடவுள் கொஞ்சமாக உங்களை ஒரு ஞானம் உள்ளவனா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூடத்தனத்தை நீக்கி உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பார்வை, அதே போல் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஒரு நல்ல பார்வை, மனிதர்களை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தகத்தின் மூலம் கொடுப்பார். இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. நான் இதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தேன். அப்புறம் நான் எனக்குன்னே கோல் செட் பண்ணி வேதாகமத்தை நான் படிப்பேன். ஸோ நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.